வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா கார்த்திகை தீபம் வருது, கந்தரப்பம் தான் சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கணும். இது வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தலை தட்டிட்டு ஒரு பிடி வந்து உளுந்தம்பருப்பு, ஒரு பிடி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா 2 ஸ்பூன் வரும். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி அலம்பி ஒரு 2 hours வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதிக குவான்டிட்டி வேணுன்னா நம்ம வந்து அதிகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னொரு கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், 2 கப் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2 hours வந்து ரைஸும் அந்த பருப்பும் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு நம்ம வந்து ஒரு 3/4 கப்பு வந்து வெல்லம் சேர்க்கணும். இதில் வந்து கல் மண் இருந்தால் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை அரைச்சிட்டு இதிலே தான் சேர்க்க போகிறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாழைப்பழம் வேணா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கல. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது இட்லி மாவு பதத்தில் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா ஊற்றி எடுப்போம். அதுவே மேலே எழும்பி வரும். மெல்லமாக திருப்பி போடலாம். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுப்போம். அழகாக மேலே எழும்பி வருது பார்த்தீங்களா? சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். பூரி மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, மேலே வந்து கொஞ்சம் இந்த ஓரத்தில் வந்து கிறிஸ்பியாக இருக்குது. அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக உள்ள மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த தீபத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.